नमः शिवायेति शिवं प्रपद्ये, शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये, शिवात् परं नेति शिवं प्रपद्ये, शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. 34வது பாடல் படிக்கும். கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடி நாயேனை விற்று எல்லாம் மிக ஆள்வதற்கு உரியவன் விரை மலர் திருப்பாதம் முற்று இலா இளந்தளிர் பிரிந்திருந்து நீ உண்டன எல்லாம் உன் நட்பு ஆறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறுக்கில்லைனே. அளவு அருகிலேனா அறுக்கில்லைனே தான் அறுக்கிலேனே. அளவு அறுக்க முடியவில்லை, எவ்வளவுன்னு என்னால அளவை அறுத்து சொல்ல முடியலப்பா அப்படிங்கிற, அதாவது அவர இவ்வளவுதான் அளந்து சொல்ல முடியல அப்படிங்கிற. இங்கேயும் இது ஆத்ம சுத்தி அப்படிங்கிற டாபிக்ல படிச்சுட்டு இருக்கோம். ஆத்ம சுத்திங்கிறது சித்த சுத்தி தான். மனசு சுத்தமா இருக்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சொல்றார். கிற்றவா மனமே அப்படின்னு மனசை அட்ரஸ் பண்றார். கிற்றவா அப்படின்னு சொன்னா உலகியல் விஷயங்கள்ல செல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட மனம், அதிலிருந்து விலகிறதே கிடையாது. எப்போதும் எதை பார்த்தாலும் உலக விஷயங்கள்ல மாத்திரம்தான் மனசு ஈடுபட்டு கொண்டிருக்கு. ஒரு கோவிலுக்கே போனா கூட அங்கேயும் பக்கத்துல உட்காந்துருக்கிறவா என்ன மாதிரி சாரி கட்டின்னு இருக்கா, அந்த சாரியோட டெக்ஸ்டர் என்ன, நம்மள்ட்ட அந்த கலர் இருக்கா, இல்ல அம்பாளுக்கு சாத்திருக்கிற சாரியோடைய கலர் என்ன, டெக்ஸ்டர் என்ன, நம்ம ஏன் இதை பார்க்கல அந்த கடையில போகும்போது. இது மாதிரி இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுல இருந்து எவ்வளவு விரிக்க முடியுமோ விரிச்சுக்கலாம். நம்மளோட எண்ணங்கள் எப்படி எங்க போய் உக்காந்தாலுமே அங்க இறைவனை நினைக்காம உலகத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது. இந்த மனசு அப்படி ஒரு கிரீடு நிறைஞ்சதா இருக்கு. எல்லாம் எனக்கு வேணும், இங்க என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாம் என் அனுபவத்துக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு கிரீடினஸ் இந்த மனசுக்கு இருக்கு. அதைத்தான் கிற்றவா மனமே அப்படின்னு. அது ஆக்சுவலா உனக்கு சலிப்பே இல்லாம எப்ப பார்த்தாலும் உலக விஷயங்கள்லயே நாடக்கூடிய ஒரு மனமாக இருக்கிறாயே அப்படின்னு அந்த மனசை அட்ரஸ் பண்ணிட்டு சொல்ற. கெடுவாய், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மனசுக்கு சாபம் தான். நீ கெட்டே போக அழிஞ்சு போவேன். ஏன்னா நீ என்னை இறைவனை நினைக்க விடாம பண்றியா இல்லையா, உள்ளேயே உட்காந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறியா இல்லையா, அதனால நீ கெட்டு போவாய், அழிந்து போவாய். கெடுவாய் உடையான் அடி நாயேனை. உடையான் அடி நாயேனை அப்படின்ற போது உடையான் அப்படின்னா என்னை உடையவன், என்னை முழுமையாக நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், அவன் எனக்கு தலைவனாக இருக்கிறான், என்னை உடைமை பொருளாக கொண்டிருக்கிறான். நான் அவனை தவிர வேற எதையும் நான் விரும்புறது கிடையாது, அவனுக்கு நான் அடிமை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நான் மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறேன். அடி நாயேனை, தன்னை இறக்கிக்கிற. இந்த நாயினும் கடையேனைன்னு நிறைய தடவை சொல்லியிருக்க. அந்த நாயாக இருக்கக்கூடிய அவருக்கு நாயாக இருக்கக்கூடிய என்னை அவர் என்ன வேணா பண்ணலாம். அவர் நினைச்சாருன்னா என்னை விற்று ஏதாவது ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விற்று எல்லாம் மிக ஆள்வதற்கு உரியவன். இந்த விற்கிறதுங்கிறது லாஸ்ட் வேலை. இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை நாம உபயோகிக்கத்தான் பார்ப்போம். எப்ப அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைப்போம், அதை விற்கணும்னு நினைப்போம், வீடுன்னு எடுத்துட்டோம்னா வீட்டை மேக்சிமம் நம்ம அதை யூஸ் பண்ணதான் பார்ப்போம். நமக்கு வேண்டவே வேண்டாம், இதுக்கு மேல இது பெரிய தொந்தரவு அப்படின்னா தான் நம்ம அதை விற்போம். இல்லை வேற ஏதாவது புதுசா வாங்கணும்னா விற்கிறோம். தான் நம்ம விற்கிறதுங்கிறது அதை விற்றுன்னு ஏன் சொன்னாருங்கிறதுக்காக யோசிக்கணும். ஏன் யாராவது ஒரு அடியாரை விற்பாங்களா அப்படின்னா கடைசி பட்சமா என்னை தொலைக்கணும்னு அவர் நினைச்சா கூட பரவாயில்ல, நான் அந்த அளவுக்கு ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோவா இருக்கேன், என்னை வானவே வானான்னு அவர் நினைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. நான் கொடுத்துட்டேனே, முழுக்க உரிமையை கொடுத்துட்டேனே. விற்று எல்லாம் மிக ஆள்வதற்கு உரியவன். என்னை அந்த மாதிரி அவர் விற்று கூட ஆளலாம். அவருடைய உடைமை பொருளானதுனால எனக்குன்னு சுவாதந்திரியத்தை நான் இழந்துட்டேன்.
எனக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது. இந்த உடம்போ மனசோ புத்தியோ இதுல எனக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. அது எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அதனால எந்த பொருள் இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சோ அவர் அதை என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ பொருள் நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதுல எல்லாம் பண்ணும் பொழுது, ஒரு ஹோமங்கள் அந்த மாதிரி பண்ணும் பொழுது துவ்யமகம் இதம் நமம அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. எல்லா தடவை தானம் பண்ணும் பொழுதும் இத கடைசி வார்த்தையா துவ்யமகம் இதம் நமம அப்படி இதம் நமம அப்படின்னா இது என்னுடையது அல்ல, துவ்யமகம் நான் கொடுத்து விட்டேன், இது என்னுடையது அல்ல. ஒரு விஷயத்திலையும் நான் ஒரு சத்திரம் ஒரு கொடை கொடுக்குறேன்னா துவ்யமகம் இதம் நமம இத சொல்லி சொல்லி எதுக்காக? என்னது இல்லை அப்படிங்கிற எண்ணம் போறதுதான். அதாவது தானம்ங்கிறதுக்கே என்ன அர்த்தம்னா ஸ்வத்வ நிவிருத்தி தான் தானம் அப்படிங்கிற ஆதிசங்கரர். என்னுடையது ஸ்வத்வம், என்னுடையதுங்கிற எண்ணம் போறதுதான் தானத்தினுடைய முக்கியமான ஒரு பார்ட். ஆமா, நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு ஒரு இது என்னன்னா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கொடுத்துருக்கேனே அதை யூஸ் பண்றீங்களோ, நீங்க வச்சுருக்கீங்களோ, நீங்க யார்த்தையும் கொடுத்துடலையே அப்படின்னு நம்ம போய் போய் அவங்க கிட்ட நோண்டி நோண்டி அதை கேட்கறது இருக்கே, அது பேர் தானமே கிடையாது. அது தானத்துல சேர்த்தியே கிடையாது. அது இவர் என்ன சொல்றாருன்னா, என்னன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டேன், ஐ ஹவ் ஹேண்டட் ஓவர் மீ டு ஹிம். அவன் என்ன வேணா பண்ணிட்டான் என்னை வச்சுட்டு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது பண்ணறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு, நான் உரிமையை மொத்தமா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார். விற்றெல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன், உரியவன்னா உரிமைப்பட்டவன். நான் கொடுத்திருக்கிறதுனால அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த அவனுடைய விரை மலர் திருப்பாதம், விரை அப்படின்னா முன்னாடியே விரைக்கு அர்த்தம் பார்த்திருக்கோம், மனம் அப்படின்னு. நல்ல மனம் வீசக்கூடிய மலர்களால் அந்த திருப்பாதம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதுனால நல்ல மனம் இருக்கக்கூடிய அந்த திருப்பாதங்கள், விரை மலர் திருப்பாதம். முற்றுயிலா இளம் தளிர் பிரிந்து இருந்து, முற்றுயிலா அப்படின்னு சொன்னா முதிர்ச்சி அடையாத அப்படின்னு அர்த்தம். முதிர்ச்சி அடையாத இளம் தளிர், கொழுந்தாக இருக்கக்கூடிய. இளம் தளிர்னா என்ன, இப்பதான் ஃபர்ஸ்ட் லீஃபா வந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளாலோ இல்ல மலர்களாலோ அர்ச்சிக்கப்பட்ட அந்த அழகான பாதங்கள். அந்த அந்த பாதத்துக்கே இளம் தளிர் அப்படின்னு கூட அர்த்தம் கொள்ளலாம். பகவானுடைய பாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கான், அப்படியே பார்க்கறதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கான், புதுசா வந்திருக்கிற ஒரு லீஃப் மாதிரி இருக்கான், அவ்வளவு சாஃப்டா இப்பதான் மலர்ந்த மலர் மாதிரி இருக்கான், தொட்டா அப்படியே மென்மையாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இளம் தளிராக இருக்கக்கூடிய அந்த பாதங்களை பிரிந்து இருந்து, ஏ மனமே, நீ இந்த பாதங்களை நினைக்காம பொழுதன்னைக்கும் இந்த உலக விஷயங்கள்ல இருக்கிற உன்னுடைய வேட்கையிலேயே நீ போய்கொண்டிருக்கிறாயே. இப்படி போய்கொண்டிருக்கிற காரணத்தினால நீ என்ன அனுபவிச்ச, நீ அதை சொல்லு ஃபர்ஸ்ட். நீ 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 உண்டனையெல்லாம் நீ முன்னாடி இது மாதிரி அனுபவிச்சியா இல்லையா? உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப திருப்தி தரக்கூடியதாக இருக்கு, எனக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கு, எனக்கு நிறைவை தரக்கூடியதா இருக்குன்னு நினைச்சியா இல்லையா? ஆனா அது தந்துதா? உனக்கு தரவே இல்லை. மாறா என்ன பண்ணிட்டு உன்னோட ஒரு ஆசையும் உனக்கு திருப்தியும் தரல, அதிருப்தியை தந்தது. அப்புறம் உனக்கு இதை கொடுக்கல, நிறைவை கொடுக்கல, பூர்ணத்துவத்தை உனக்கு அது கொடுக்கல. அதுக்கப்புறம் உனக்கு பந்தப்படுத்திட்டு மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு இச்சையை மறுபடியும் விட்டு விட்டு செல்கிறது. இப்படித்தான் அது உனக்கு இருந்ததே தவிர்த்து நீ உண்டனையெல்லாம் அற்ற ஆறும் நின் அறிவும். அற்ற ஆறு, முன் அற்ற ஆறும்னு போட்டிருக்காரு. முன்னாடி நீ அந்த மாதிரி உலக விஷயங்கள்ல போய் அனுபவிச்சிய, அந்த அனுபவிச்சதெல்லாம் அற்ற ஆறும் பயனற்று போனதே. அந்த பயனற்று போனது அப்படிங்கிறத நீ உணர்ந்தாயா இல்லையா? நீ அதை உணரவே இல்லையே. பயனற்று போனது அப்படிங்கிறத நீ உணராமல் அற்ற ஆறும் நின் அறிவும், அதை உணராத நின் அறிவே. மனசுக்கு ஆக்சுவலா பார்த்தா டெக்னிக்கலி மனசு ஜடம். ஆனா இவர் என்ன சொல்றார், இந்த மனசுக்கே ஒரு அறிவு இருக்கிற மாதிரி ஒரு மனசை ஒரு பொருளாக்கி மனசை பேசுற. உனக்கு அறிவே கிடையாது. ஏன்னா யாரை பிடிச்சுண்டா உனக்கு நல்லதோ அவர்களை பிடித்து கொள்வதற்கு உனக்கு ஒரு அறிவு கிடையாது. நீ அவரை பிடிச்சிக்காம வெளியில இருக்கிற விஷயங்களை பிடிச்சுன்றதுனால நீ பற்ற துன்பம் தான் அதிகம்ங்கிற விஷயம் கூட உன் மனசுல இன்னும் நிலைச்சு நிக்கல. அப்படிங்கிற போது
நான் உன்னை பத்தி என்னன்னு தான் நினைக்கிறது, உன்னை இன்னது அப்படின்னு அளவு அறுக்கிலேன், இப்படிப்பட்டதுதான் இந்த மனசு அப்படின்னு ஒரு வரையறைப்படுத்த முடியாத அளவுக்கு நீ மோசமாக இருக்கிறாய் அப்படிங்கிறத இந்த மனசை வந்து மறுபடியும் திட்டுற. அதாவது ஆமா, அதாவது நமக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது, உண்மையான ஆனந்தம்ங்கிறது எது அப்படிங்கிறத மனசுக்கு தெரியாது. மனசு என்ன பண்ணும், ஒரு மாய கண்ணாடியில பார்த்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் தான் பேரானந்தமாக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு விஷயானந்தத்திலேயே எப்பவும் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து டெம்பரரி அப்படிங்கிறத மனசுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி படிக்கிறது மூலமாகவும், இவர்களுடைய அருளாளர்களுடைய சொற்களின் மூலமாகவும், அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் மனசுக்கு வந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும். இல்ல போகாத, வெளியில போகாத, வேண்டாம் வேண்டாம் அப்படி. அதுக்குதான் இதெல்லாம். இந்த சித்த சுத்தி ஏன் வரமாட்டேங்கிறதுனா, எவ்வளவு வசந்த ஒரு விஷயத்த நாம வந்து பார்க்கிறோம், நான் அதுக்கு சரண்டர் பண்றேன்னு சொல்றேன், நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணி என்னோட நீ அந்த இறைவனுடைய சேவையில் தானே நீ வரணும். அதை விட்டுவிட்டு நீ உலக விஷயங்கள்ல போறியே, சரி நீ போற ரைட்டு, முன்னாடி போனியே அப்போ உனக்கு இன்பமா வந்தது துன்பம் தானே வந்தது, இதை கூட யோசிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு இந்த மனசு கிட்ட இது ஆனந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் சொல்றாரு. விஷய சுக இச்சைங்கிறது நமக்கு ஒரு நாளும் நம்மை பூர்ணத்துவத்துக்கான பாதையில் நம்மால் போக செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் கருத்து. அடுத்தது, அளவு அறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு, அளவு அறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான், நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும் உலகறுத்து, இது உலகறுத்து உள்ள எப்படி ஊழா கருத்து அப்படிதானே, உல கருத்து, உளம், உளம்ங்கிறத இம் வந்து அங்க லோபம் ஆயிருக்கு, உல கருத்து. உல கருத்து, கருத்துனா இந்த வேற வல்லினரா, ஆமா வல்லினரா தான் வரும். கருத்து அப்படிங்கிறது அவனுக்கு அந்த வெறுத்து அப்படின்னு அர்த்தம். உல கருத்து உனை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே பழகு அறுத்து உடையான் கழல் பணிந்தில்லை பரகதி புகுவானே. கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் போல், நம்ம திருக்குறள்ல படிச்சிருக்கோம். கருத்து, இந்த கருத்து அங்கதான் யூஸ் பண்ணிருக்காரு. கருத்து அப்படின்னா ஒருவரை வெறுத்து ஒருத்தர் வந்து கெடுதல் பண்ணினா கூட அந்த கெடுதலுக்கு பிரதி கெடுதல் பண்ண மாட்டாங்க மாசற்றவர்கள் அப்படிங்கிறத இன்னா செய்யாமையில படிச்சிருக்கோம். இங்க என்ன சொல்றார், இந்த 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 இதுலயும் எல்லாமே வந்து மனசை பத்தி தான் மொத்தமாவே, அதுல ஒன்னொன்னுத்துல ஒரு விஷயம் சொல்றார். இப்ப என்ன இதுல சொல்றார் அப்படின்னா, அளவு அறுப்பதற்கு அறியவன். அளவு அப்படின்னா அளந்து பார், அதாவது இன்னது அப்படின்னு அறிவதற்கு, இப்படிப்பட்டவன் என்று அளப்பதற்கு, அறுப்பதற்குங்கிறச்சே இந்த இடத்துல நம்ம அதாவது இன்ன தன்மையன் அப்படின்னு சொல்லறதுக்கான ஒரு அறுதியிட்டு சொல்வதற்கான ஒரு தன்மை கிடையாது. அதை அறியவன் இமையவர்க்கு, யாருக்கு அந்த மாதிரி அறியவன் யாருக்குன்னா இமையவர்க்கு அறியவன். அவன் நம்மளுக்கு அறியவன் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அவன் அறியவன் கிடையாது, அவன் எளியவன். அததான் அடுத்தது சொல்றார், அடியவர்க்கு எளியவன், அவன் இமையவர்க்கு அறியவன். ஆனா அடியவர்க்கு என்ன காரணம் அப்படின்னா, இமையவர்க்கு அடியவர்கள் பண்ணுகிற மாதிரியான ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடையாது. ஏன்னா முன்னாடியே பார்த்தோம், எதற்காக தேவர்கள் உன்னை வந்து தொழுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, உன்னை தொழுவது அவர்கள் நல்ல பதவிகள் அடைவதற்கும் அவர்களுக்கு சில பவர்ஸ் எல்லாம் வர்றதுக்காகவும் தான்ப்பா உன்னை தொழுகிறார்கள். ஆனால் நாங்கள் என்னத்துக்காக தொழுகிறோம் அப்படின்னா, உன்னுடைய அன்பிற்காகத்தான் தொழுகிறோம். யாருக்கிட்ட ரொம்ப அதிகமான ஒரு எளியதாக வசப்படும் தன்மை அவருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, அன்பை நாடி வருபவர்களிடம் வரும். இந்த ஒரு ரிக்வெஸ்டோட வருபவர்கள் கிட்ட ஓகே என்கிட்ட கொஞ்சம் பவர்ஸ் இருக்கு, அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கேட்குறீங்க வாங்கிட்டு போங்க, அவ்வளவுதான். இந்த ஆட்டிடியூட் தான் இருக்கும். இமையவர்களை பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட அவங்க ஏதோ ஒன்று அடையணும்னு வர்றதுனால உன்னை இன்னது என்று அறிவதற்கு அவர்களுக்கு அது அரிதாக இருக்கிறது. ஆனால் அடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீ எளியவன், உன்னை வந்து ஆசுதோஷி அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு.
ஆசுதோஷின்னா என்ன அர்த்தம்னா உடனே இம்மீடியட்டா ஹாப்பி ஆயிடுறது. ஒரு சின்ன ஏற்கனவே சுவாமி நம்ம சொல்லியிருக்கார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அங்க விஷயம் என்னன்னா பக்தி வேணும். அந்த பக்திங்கிறது என்னன்னா டிவோஷன், லவ், அன்கண்டிஷனல் லவ். அது இருந்ததுனாலே பகவான் வந்து வசப்பட்டுடுவார். அதனாலதான் எளியவர் அப்படின்னு சொல்றார். களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்துள் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும். களவு அப்படின்னு சொன்னா கள்ளத்தனமான வழிகள். கள்ளத்தனமான வழிகளை என்னுடைய உள்ளம் வந்து கள்ளத்தனமான வழிகளை அது வந்து வாலாயமா அது அப்படித்தான் பண்றது. அது வந்து அது நார்மலி அது அப்படித்தான் இருக்கு. அந்த இந்திரியங்களுக்கு நேர போறது அப்படிங்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அது வந்து அந்த எது இன்பம் தராதோ அந்த இன்பம் தராத விஷயங்கள் இன்பம் தரும் என்று நினைத்து கொண்டு அதன் வழியே போய்கொண்டிருக்கக்கூடியதுதான் என்னுடைய இந்திரியத்தினுடைய சுபாவமாக அது இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் நின்று ஆண்டமை களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும். அந்த மாதிரி ஒரு மனசுல கூட அந்த இறைவனை பற்றிய எண்ணம் ஏற்பட்டு அந்த அந்த எண்ணமானது என் உள்ளத்தை உருக்கி அவனையே நினைத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது அடியார்களுடைய மஸ்ட். அது பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அந்த இந்திரியம் அப்படித்தான் போகும்னா கூட, இந்திரியங்கள் என்ன மாதிரி இருக்குன்னா கூட அடியார்கள் அந்த இந்திரியங்களையும் மனசையும் இழுத்து கொண்டு வந்து இறைவனுடைய திருப்பாதங்களில் அது சேர்க்கத்தான் வேண்டும் அப்படிங்கிறது அடியார்களுக்கு இருக்க வேண்டியது. இங்க உலகருத்து உனை நினைத்து உளம் பெருங்களம் செய்ததும் இலை நெஞ்சே. ஆனா நான் என்ன பண்ணல தெரியுமா? இந்த இந்திரியங்களுக்கு உள கருத்து, உள அப்படின்னா இந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக ஆகக்கூடிய இங்கு உள்ளவை எல்லாம் அப்படின்னு அர்த்தம். இங்கு உள்ளவை அத்தனையும், இங்க உள்ளவைங்கிறது என்ன? இருப்பவை அனைத்தும் நாமரூபங்கள் தான். இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பூரா நாமரூபமயமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம், அதுதான் உள்ளது, அதுதான் உள. அந்த நாமரூப பிரபஞ்சமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கே, அதையெல்லாம் வெறுத்து உள கருத்து, இங்கு உள்ளவற்றை கருத்து வெறுத்து உன்னை நினைந்து உன்னையே இதெல்லாம் வெறுத்துட்டு உன்னையே நான் நினைந்து உளம் பெருங்களம் செய்ததும் இல்லை நெஞ்சே. நீ எதுவுமே இந்த மாதிரி இதெல்லாம் வெறுத்துட்டு எனக்கு இறைவன் தான் பெருசு அப்படின்னு எல்லாம் ஒன்றும் போகலாம் இல்லையே, ஒன்றும் பண்ணவே இல்லையே. பழகு அறுத்து உடையான். பழகு அறுத்து உடையான் அப்படின்னா பழகுனா குற்றங்கள். இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி, இவ்வளவு மோசமா இருந்தா கூட உலகம் விஷயம்தான் பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய மனசு கொண்டவனாக இருந்தால் கூட என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி உடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே. இதையெல்லாம் நான் நீக்கி கொண்டு அட்லீஸ்ட் ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு சொல்றாரு, நீ வாழற வாழ்க்கை சரி கிடையாது, உலகம் பெருசு இல்ல, இறைவன் தான் பெருசு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமாவது நான் உலகத்தை விட்டுட்டு நான் உன்கிட்டயே வந்து சரணாகதி பண்ணறதுக்கு இந்த மனசு எனக்கு கோஆப்ரேட் பண்ணி வந்தது அப்படின்னா அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டு உடையானுடைய கழலை பணிந்திலை என்றால் பரகதி புகுவானே. அவன் எப்படி பரகதிக்கு போக முடியும்? அவன் எப்படி வந்து நல்ல கதிக்கு போக முடியும்? போக முடியாது. ஸோ கோஆப்ரேஷன் எங்கிருந்து வரணும்? நெஞ்சிலேருந்து வரணும். எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான டூல் நீதான். நீயே எனக்கு ஹெல்ப் பண்ணல, நீயே எனக்கு இந்த இறைவனை நாட எனக்கு உதவி செய்யலைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி பரகதி அடைவேன்? அதுதான் இங்க அவருடைய கேள்வி. இதெல்லாம் பண்ணணும். நான் வந்து இந்த உலகத்து விஷயங்களை எல்லாம் வெறுத்து இறைவனை நான் நாட வேண்டும். கள்ளத்தனமாக கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படின்னார். இந்த கள்ளப்புலன்களை எல்லாம் நான் கட்டுப்படுத்தி இறை சம்பந்தமாக அதை ஆக்க வேண்டும். இதுக்கெல்லாம் எனக்கு மனசுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப வேணும். ஆனா அது கொடுக்க மாட்டேங்கிறியே நீ அப்படின்னு கேட்கிற. இந்திரிய சுகத்திலேயே எப்பவும் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த விண்ணவர்கள் அப்படித்தான் உழன்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்களை எடுத்ததுக்கு எதுக்குன்னா அவர்கள் இந்திரிய சுகங்களில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். நானும் அதே மாதிரி உழன்று கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா எப்படி நான் உன்னை வந்து அடைய முடியும்? உன்னை அடையவே முடியாது.
எனக்கு வந்து என்ன பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா இறைவனை அறிதல் அப்படிங்கிறது தான் பர்பஸ் ஆஃப் லைஃப். அந்த பர்பஸ்லேருந்து நான் டீவியேட் ஆயிடுவேன் அப்படிங்கிறதுனால அதை கேட்கிறாரு, நெஞ்சுக்கிட்ட கேட்கிறாரு. படிங்க. புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் பொன்னகர் புக போதற்கு உகுவது ஆவதும் எந்தை பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதொடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே. புகுவது ஆவதும் போத அரவு இல்லதும். புகுவது ஆவதும்னா, புகுவதுன்னா ஒரு இடத்துக்குள்ள போறது, பிரவேசம் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரவேசிப்பது அப்படின்னு. பிரவேசிக்கிறதுங்கிறது நம்ம இந்த இந்த விஷயங்களை படிக்கிறச்ச ஒரு பிரவேசம்ங்கிறது எங்க வேணும் அப்படின்னா சிவ சாயுஜ்யம் தான் பிரவேசம், வேற எதுவும் பிரவேசமாக சொல்லப்படுறது கிடையாது. புகுவது ஆவதும் போதரவு இல்லதும். போதரவு அப்படின்னா போக்கு வரது, போயிட்டு திரும்பி வர்றது. எங்க நான் போவதும் அங்கேருந்து திரும்பி வரதுங்கிறது கிடையாது. புகுதல் என்பது உண்டு, ஆனால் திரும்பி வருதல் என்பது கிடையாது. பொன்னகர் புக போதற்கு. பொன்னகர் அப்படின்னு சொன்னா இங்க பரிபூர்ண நிலை அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பரிபூர்ணத்தை உணரக்கூடிய ஒரு நிலை. பொன்னகர் புக போதற்கு, அந்த பொன்னகருக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நான் வந்து இதுதான் இப்ப முன்னாடி சொன்னேன், என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? எனக்கு இறைவனை அறியறது, இறைவனை அடையிறது, இதுதான் என் பர்பஸ் ஆஃப் லைஃப். அதை இவர் சொல்றார். நான் வந்து சிவ சாயுஜ்யத்தை அடைவது, அந்த பரமார்த்திகமான அந்த பெரிய நிலையை நான் உணர்வது, இதுதான் வந்து ஒரு ஆத்ம சாதகனுக்கு அடையப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் வந்து அவனுக்கு பெஸ்ட் ரிவார்டு. நம்ம வந்து பொழுதன்னைக்கும் இறை நாமத்தையே சொல்லிக்கொண்டு இறைவனை பற்றியே சிந்தித்து கொண்டு இந்த அருள் நூல்களையே படித்து கொண்டு சாஸ்திரத்திலேயே உழன்று கொண்டு இருப்பவனுக்கு வாட் இஸ் த ரிவார்ட் அப்படின்னு கேட்டா, அவன் மீண்டும் பிறவாமையை அடைகிறான். அந்த மீண்டும் பிறவாமைங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, அவனுடைய அறியாமை விலகி அறிவு ஸ்வரூபமாக அவன் தன்னை உணர்ந்து அறிவு ஸ்வரூபமாக இருக்கும் இறையோடு அவன் தன்னை ஐக்கியப்படுத்தி புரிந்து கொள்கிறான். அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்சமான ஒரு ரிவார்டா இருக்க முடியும். அப்போ இவர் என்ன சொல்றாரு அடுத்தது? உகுவது ஆவதும். உகுவது அப்படின்னு சொன்னா பற்று நீங்குவது. இதுக்கு என்ன பண்றது? பற்று நீங்கணும். உகுவது ஆவதும். உகுத்தல் அப்படின்னா என்ன? விட்டுடுறது. நம்ம இலை உகுந்து போச்சு அப்படின்னு சொல்றோம். இலை உதிர்ந்து போச்சுன்னா என்ன? அந்த 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 லீஃப் வந்து அந்த ட்ரீலேருந்து விழுந்துடுறது, திருப்பி போய் ஒட்டிக்காது. பற்ற விடுறதுன்னா இதுதான். பற்று விடுறதுன்னா, நான் பற்றெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன், நான் இதெல்லாம் வந்து பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு. நீ பற்று வச்சிருக்கியா வைக்கலையா? ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும். இல்ல நான் வந்து பாக்குறதே கிடையாது, நான் ஏதோ இருக்கிறதே எடுத்து கட்டிப்பேன்ப்பா, நான் கொண்டாங்க உங்க சாரியோட டெக்ஸ்டர் பார்ப்போம். வாட் டு யூ மீன் பை சேயிங் ஐ டோன்ட் ஹேவ் எனி பற்று? எனக்கு பற்று இல்லை, அதுக்கு பற்று இருக்கு, இல்ல குறைச்சுன்னு இருக்கேன் அப்படியாவது சொல்லலாம்ல. உகுவது ஆவதும். உகுவது தான் ரொம்ப முக்கியம். பற்று இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவது ஆவதும். பற்று எங்க விடணும்? உலக விஷயங்கள்ல விடணும். உலகம் மீண்டும் மீண்டும் அதை வந்து நம்ம சிந்திக்க சிந்திக்க உலகத்தினுடைய ஒரு அட்ராக்டிவ்னஸ் நம்மளுக்கு ஒரு எரிச்சலைத்தான் உண்டு பண்ணும். இந்த விஷயங்களை ஆழமா படிக்க படிக்க அது என்ன அட்ராக்டிவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு, அதுதான் உகுவது. அந்த உகுவது ஆவதும் எந்தை எம்பிரான். ரெண்டு விஷயம் சொல்றார். என் தந்தை, என்னுடைய தலைவன். என் தந்தையாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடிய என்னை ஆண்டவன், என்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவன், என்னை ஆட்கொண்டவன் அப்படின்னு. ஏன்னா நான் சரணாகதி பண்ணியிருக்கேன். என்னை ஆட்கொண்டவனாக அவனுடைய இருக்கக்கூடிய அவனுடைய கழற்கு அன்பு நெகுவது ஆவதும். நெகுவது அப்படின்னு சொன்னா நெக்கு உருகின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நெகிழ்ந்து போறது. அந்த அன்புங்கிறது சும்மா எனக்கு அவரை பிடிக்கும் அவ்வளவுதான், அப்படி இல்லை. அந்த பேரை கேட்டாலே கண்ணால கர 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 கரன்னு ஜலம் வரணும்.
எப்படி எப்படி வந்து அந்த ஜலம் வருதுன்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஜலம் வரும். அந்த அதுதான் புன்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். உண்மையிலேயே அது மனிதர்களை பார்க்கும் பொழுது எப்பயாவது வருது நமக்கு. ஏன்னா நம்மளோட கித்தன் கின் யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா, திடீர்னு அவங்கள பார்க்கும்படியும் ஆச்சுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்படியும் ஆச்சுன்னா, அப்ப நம்மள அறியாம கண்ணுல ஜலம் வருது. அந்த ஜலம் அன்பை காட்டுறதுன்னா இது இறைவனுடைய பேரை கேட்கும் போதெல்லாம் வரணும். இந்த பாட்டுன்னு இல்லை, எந்த பாட்டா இருந்தாலும் பாடும் போதெல்லாம் வரணும். எப்பெல்லாம் நம்ம இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்கிறோமோ, எப்பெல்லாம் இறைவனுடைய பாடல்களை புகழ் பொதிந்த பாடல்களை எல்லாம் பாடுறோமோ, அதெல்லாம் பாடும் போதெல்லாம் இந்த நெக்கு உருகணும். நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும். இதெல்லாம் ஒரு இதுவா சொல்லியிருக்கார். அதாவது அது அவ்வளவு ஸ்வீட்டானது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. அப்படி நெகிழ்ந்து போனா இறைவன் பத்தின சிந்தனை எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டா, நித்தலும் அமுதோடு, டெய்லி அமுதத்தை சாப்பிடுற மாதிரி, தேனை சாப்பிடுற மாதிரி, பாலை சாப்பிடுற மாதிரி. இப்ப பால் கட்டினே போட்டார், பன்னீர் சாப்பிடுற மாதிரி கூட வச்சுக்கணும். அந்த மாதிரி அதெல்லாம் கட்டி மிகுவது போலவும், அதெல்லாம் ரொம்ப அப்படியே மனசுல வந்து அந்த அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து எப்ப பாரு என்ரிச் ஆயிண்டே இருக்கிறது போலவும். இன்று எனின் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் இன்று எனின் அப்படி இல்லைன்னா, மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே, நான் இப்படி இல்லைன்னா நான் என்னப்பா பண்றது? என்னோட வினை எனக்கு வந்து முன்னாடி நிக்கிறதுன்னு தான் சொல்லணும். வேற என்ன பண்றது? நான் இதெல்லாம் எனக்கு ஏற்படல அப்படின்னு சொன்னா, இது இல்லை எனின், எனின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வரலையானா. அப்படி ஏன் வராதுன்னா, இந்த மனசு கோஆப்ரேட் பண்ணலன்னா வராது. இந்த மனசு போய் வெளியில உட்காந்துட்டு டயன் அதையே வேணும் கேட்டுட்டு குரங்காட்டமா இருந்ததுன்னா, இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது. என்னால இது உகுக்க முடியாது. நான் பண்ண வேண்டியது என்ன? இந்த உலக விஷயங்களை உகுத்தல் ஃபர்ஸ்ட் திங் பண்ணணும். எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுத்தல் அடுத்தது பண்ணணும். மூணாவது, எப்ப பார்த்தாலும் அவனையே நினைத்து கொண்டு நான் நெக்கு உருகி அதை அமுதமாக தேனாக பாலாக சொரியணும். என்னுடைய மனசுல அந்த இன்ப உணர்ச்சியானது எப்பொழுதும் சொரிந்து கொண்டே இருக்கணும். இட் மஸ்ட் பி ஆல்வேஸ் ஃபில்டு வித் நெக்டார். அப்படி இருக்கணும். அது அப்படி வந்து அந்த இனிமைங்கிறது அப்படி இருந்து கொண்டே இருக்கணும். அது மிகணும், அது அதிகமாகணும். அதெல்லாம் இல்லைன்னா நான் இந்த பிறவி எடுத்தது வேஸ்ட் தான் அப்படிங்கிறாரு. இந்த பேர்கள் இல்லாமல் போவது எதனால் நடக்கும்னா, நம்மளே சொல்லிக்கிறோம்ல, என்னோட கிரகம் இங்க வந்து மாட்டிட்டேன். என்னோட கிரகம் என்ன கிரகம்? அது நான் பண்ணின வினையின் பயன் வந்து மாட்டின்றாச்சு. நம்ம இப்போ இந்த இடத்துக்கு போக முடியல, அல்லது ஒன்றும் இல்லை, போகிறதே பற்றி பெருசு கிடையாது. என்னை பொறுத்தின வரைக்கும் ஒரு இடத்துக்கு போய் தான் இறைவனை பார்க்கணும்னே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஒரு 5 minutes நம்மளால அந்த 24 hours எடுத்து ரியல் 5 minutes அதை வந்து அதை முழு 5 நிமிடங்களும் இறை சிந்தனை அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் வச்சோம்னால அதுவே பெரிய விஷயம். அதுவே முடியறது இல்லை யாரு. இந்த உலகம் அவ்வளவு ஈர்க்கிறது. அதான். அதனால அது கூட நம்மளால பண்ண முடியலங்கிறது எதனாலன்னா என்னோட வினை. வேற ஒண்ணும் இன்னொருத்தரையா குறை சொல்ல முடியும்? என்னோட மனசு இப்படி அமைஞ்சதுக்கு காரணம் யாரு? என்னோட வினைதான். அது நான் இன்னொருத்தரை போய் என் மனசு இப்படி மோசமா இருக்குப்பா, வெளியிலேயே சுத்தின்னு இருக்கு, அதுக்கு நீதான் காரணம்னு சொன்னா என்ன போல பைத்தியகாரத்தனம் வேற எதுவுமே இல்லையே. அதனால நான் என்ன சொல்றாரு இவர்னா, என் மனசு சரியில்லை, அதுக்கு காரணம் என்னப்பா? என் வினைதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு தன்னையே நொந்துக்கிற அளவுக்கு இந்த பாட்டை சொல்லியிருக்க. மேற்கொண்டு இருக்கிற பாடல்களை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.